என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதில் 9 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கான வேட்பாளர் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மீதமுள்ள 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற அந்த பட்டியலை நாம் இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். அன்பு உறவுகளே, இது இறுதி வேட்பாளர் பட்டியல். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை சற்று முன் வெளியிட்டிருக்கின்ற இறுதி வேட்பாளர் பட்டியல். இந்த வேட்பாளர்கள் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் முன் நிற்கப் போகிறார்கள். இந்த வேட்பாளர்களைத்தான் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இவர்கள் தான் உங்கள் முன் வந்து வாக்கு கேட்கப் போகிறார்கள். அந்த வேட்பாளர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. இதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி அரக்கோணம். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக திகழ்கின்ற அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில ஏகே மூர்த்தி அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் கடலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்த வழக்குரைஞர் பாலு அவர்கள் அரக்கோணம் தொகுதியில களமிறங்கி இருக்கிறார். அடுத்ததாக ஆரணி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற மிக முக்கியமான தொகுதி ஆரணி பாராளுமன்ற தொகுதி. இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதியில இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பது கணேஷ்குமார். முன்னாள் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் இந்த முறை ஆரணி பாராளுமன்ற தொகுதியில களமிறக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணேஷ்குமார் அந்த தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில ஒரு ஹீரோவாக அறியப்படுகிறார். மக்களோடு மக்களாக ஓடி சென்று தோளோடு தோள் நிற்பவர் கணேஷ்குமார் அவர்கள். அப்படிப்பட்ட கணேஷ்குமாருக்கு ஆரணி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை இந்த முறை வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேவதாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் அவர்கள், இவர் ஏற்கனவே 1996 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சேலம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த முறை இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கி இருக்கிறது. அடுத்ததாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கடலூர் பாராளுமன்ற தொகுதியில வழக்குரைஞர் பாலு அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. கடலூர் பாராளுமன்ற தொகுதியில வழக்குரைஞர் பாலு அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளருமான தங்கர்பச்சான் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் தொகுதியில் களமிறக்கி இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்க்கட்சி தரப்பில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது. தங்கர்பச்சான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மிக முக்கியமாக கடலூர் தொகுதியில பல பிரச்சனைகள் இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களோடு மக்களாக அந்த தொகுதியில் போராடி கொண்டிருக்கிறது. ஆகையால இந்த முறை சமூக செயல்பாட்டாளராக அறியப்பட்ட, எழுத்தாளராக அறியப்பட்ட, ஒரு இயக்குனராக அறியப்பட்ட, தமிழ்நாட்டின் மிக பிரபலமாக இருக்கின்ற இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்களை களமிறக்கி இருக்கிறது கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி.
விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே உத்தேச வேட்பாளர் பட்டியலில் கூறியிருந்ததை போல கால்பந்தாட்ட வீரர் முரளி சங்கரை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதி செய்திருக்கிறது. விழுப்புரம் தொகுதியில் ஏற்கனவே கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டார். அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மீண்டும் ஒரு முறை நேருக்கு நேராக விழுப்புரம் தொகுதியில சந்திக்கிறது. இந்த முறை விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து களமிறங்கி இருக்கிறார் கால்பந்தாட்ட வீரர் முரளி சங்கர். அடுத்ததாக தருமபுரி தொகுதியில யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அதிரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களை களமிறக்கி இருக்கிறது. தருமபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி அவர்களோ டாக்டர் செந்தில் அவர்களோ அல்லது சௌமியா அன்புமணி அவர்களோ போட்டியிடுவார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவர்கள் பெயர்கள் தான் தொடர்ந்து நமக்கு கிடைத்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களை களமிறக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்ததாக சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் சேலம் தொகுதியும் ஒன்று. சேலம் தொகுதியில் அண்ணாதுரை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் அண்ணாதுரை அவர்கள் மிகவும் பரிச்சயமான ஒரு முகம். 2016 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே பேர் அதிர்ச்சியை கொடுத்த ஒரு வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள். அந்த அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்றத்தில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அடுத்ததாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி. டெல்டா மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை தொகுதி மிகவும் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்தையே முற்றிலுமாக நம்பி இருக்கின்ற மயிலாடுதுறை தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த முறை களமிறங்கி இருப்பவர் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். மயிலாடுதுறை தொகுதி மக்கள் மத்தியில மிகவும் மதிப்புமிக்கவராக பார்க்கப்படும் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் களம் இறங்கி இருக்கிறார் மா.க. ஸ்டாலின். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடவிருக்கின்ற 10 பாராளுமன்ற தொகுதிகளில் 9 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை வெளியிட்டு இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு தொகுதிக்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது. காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவாளர் யார் எப்பொழுது அறிவிப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.